அனைத்து அன்பானவர்களுக்கும் வணக்கம். நான் டீனா. ஸ்ரீலங்கா கிரைம் ஓச்சூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல வருடங்களுக்கு பிறகு யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் எங்களை சுற்றி பல விடயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அவற்றை வெறும் செய்திகளாக பார்த்துவிட்டு கடந்து செல்கின்றோம். அதை ஆராய்ந்து அதில் என்ன விடயம் இருக்கின்றது என்று தேடுவதில் எங்களுக்கு கவனமில்லை. அந்த வகையில் இன்றைய நாளில் நான் உங்களோட மிக முக்கியமான ஒரு விடயத்தோடு இணைந்திருக்க வருகின்றேன். இன்றைக்கு 21 ஏப்ரல் 2026, 7 வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் மிகவும் ஒரு அபத்தமான சொல்லென்னா துயரத்தை உடைய ஒரு நாளாக அரங்கேறி இருந்தது. அது என்னன்றதை பற்றியும் அதற்கு நீதி கிடைத்து விட்டதா என்பதை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோட கதைக்கு வந்திருக்கேன். எனவே காணொலிக்குள் செல்லலாம். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 கொழும்பு, மட்டக்களப்பு, நீர்கொழும்பு உட்பட 3 மாவட்டங்களில் 8:30 தொடக்கம் 9:15 வரை விடப்பட்ட நேரத்துக்குள் தொடர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. எல்லாருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கொழும்பு கொச்சிக்கடை அந்தோணியார் ஆலயம், மட்டக்களப்பு, நீர்கொழும்பு 3 மாவட்டங்களிலிருந்து கத்தோலிக்க ஆலயங்கள் குண்டு தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் கொழும்பில் சங்கரில்லா, கிங்ஸ்பெரி, சினமன் உட்பட 5 நட்சத்திர ஹோட்டல்கள் பாதிப்புக்கு உட்பட்டிருந்தது. எல்லாருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இதற்கு நீதி கிடைச்சதாண்டா கேள்விக்குறியா இருக்கு. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இடம்பெற்ற 2 ஜனாதிபதி தேர்தல்கள் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் என்ற விஞ்ஞாபனத்தில் மிக முக்கியமாக இருந்த விடயம் 2019, 2024 மற்றும் பிந்தைய ஜனாதிபதி தேர்தல்களில் மிக முக்கியமான அரசியல் விவாத பொருளாகவும் விஞ்ஞாபனங்களில் மிக முக்கியமான வாக்குறுதியாகவும் இதுதான் காணப்பட்டிருந்தது. நீதியை நிலைநாட்டுதல். இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய தலைமையிலான அரசு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து ஏப்ரல் 21, 2025 அவர்களின் பெயர்களை வெளிப்படுத்தி சட்டத்தின் முன் நிறுத்துவதாக சொல்லியிருந்தேன். நிறுத்தினாரா என்றது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே மாதிரி கோட்டாபய ராஜபக்ஷரும் தன்னுடைய விஞ்ஞாபனத்தில் கூறியிருந்தார், இதற்கான மிக முக்கியமான குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று. அந்த காலத்தில் தெரியும், நல்லாட்சி காலம் இடம்பெற்று கொண்டிருந்தது. ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இடம்பெற்ற சதியாகவும் இது இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. உண்மை மக்களுக்கு அழகாகவே தெரிஞ்ச ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் கொழும்பு முதல் நீர்கொழும்பு வரை நீதி கோரிய பேரணி ஒன்று காணப்படுகிறது. முழு உலகையுமே உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் 7வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று செவ்வாய்க்கிழமை பலத்த பாதுகாப்பு மற்றும் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 8:45 மணிக்கு முதலாவது குண்டு வெடித்த நேரத்தை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் மணி ஒலிக்கப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காலை 8:47 மணிக்கு மெழுகுவர்த்திகள் மற்றும் விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டு 8:50 மணிக்கு விசேட ஆராதனைகளும் ஆரம்பமாக இருக்கின்றது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நினைவேந்தல் நடைபெறும். இதில் வெளிநாட்டு தூதுவர்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் மற்றும் சர்வ மத தலைவர்கள் விசேட உரைகள் இடம்பெற இருக்கின்றது. நீர்கொழும்பு கட்டுவாய்ப்பட்டி புனித சோஸ்டியார் தேவாலயத்தில் ஆயர்கள் தலைமையிலான காலை 7:30 மணிக்கு விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு காலை 8:45 மணிக்கு நினைவு தூவியில் அஞ்சலியும் செலுத்தப்பட இருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு நீர்கொழும்பு மேரி ஸ்ட்ரெல்லா மைதானத்திலிருந்து கடுவாப்பட்டி தேவாலயம் வரை நீதி மற்றும் உண்மை வேண்டிய மாபெரும் பிரார்த்தனை பேரணி முன்னெடுக்க இருக்கின்றது. நினைவேந்தலை முன்னிட்டு கொழும்பு கோச்சிக்கடை தேவாலயத்தை அண்மித்த வீதிகளில் இன்று அதிகாலை முதல் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தலைமை போலீஸ் தலைமையகம் அறிவிச்சிருக்கு. அத்துடன் தேவாலயங்களை சூழ பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தற்கொலை தாக்குதலில் 269 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 500க்கும் அதிகமானவர் காயமடைந்திருந்தாங்க. இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முழுமையான நீதி கிடைக்கப்படல. அரசியலை பொறுத்தவரை அரசியலுக்குள்ள மக்களுடைய இந்த உணர்வுகளோடு விளையாடிக்கொண்டு அந்த விடயங்களை விஞ்ஞாபனங்களாக தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்துவிட்டு
அரசு கைப்பேட மாறியவர்கள் இதற்கான சரியான தீர்வை கொடுப்பார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் இதற்கான நீதி கிடைக்குமா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதையும் போன்று பல விடயங்களோடு நான் தொடர்ச்சியாக அவங்கள சந்திக்க வருகின்றேன். நன்றி, வணக்கம்.